ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயனார்ஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து சேரன் சோழன் பாண்டியன் எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பாட்ட வந்து நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோயில் வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு தெரியுமில்ல, திண்டுக்கல்லில் இருக்கிற அந்த ஊரில் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தெரியுமா? அட பாவி, இந்த ஆளெல்லாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு வந்து சோழன் வந்து அடிக்க வருவார். அப்போ எதுக்கு நாங்கள் கேட்டப்போ தெரியாதுன்னு சொன்னீங்க? அப்போ தெரியல, நேற்று எனக்கு கனவுல வந்தாங்க. கனவுல வந்து இந்த மாதிரி என் குலதெய்வக்கு வாங்கன்னு சொல்ல வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு வந்து பழம் வந்து அவங்க பஸ் ஸ்டாண்டில் பார்க்குற பொண்ணை பற்றி வந்து ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கிலலாம் எடுத்து குரூப்பில் எல்லாம் எடுத்து வந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு சோழ வந்து அந்த பொண்ணை காமிட்டா நானும் பார்த்துக்கிறேன், வேணாடா நீ என்ன கரெக்ட் பண்ணிட்டா என்னென்ன செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து வானதி கால் பண்ணி என்னடி என்ன செய்கிற, என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி உடனே பாண்டி சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே வானதி சொல்கிறாங்க, அப்போ நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வட்டம் பார்க்கலாம், நம்ம கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா அப்போ எப்போ கல்யாணம் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடியும். அப்போ உங்கள் அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் முடியும்? எங்கள் அண்ணனுக்கு எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ அடுத்த வருஷத்துக்கு நான் அவங்க கூட வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து வானதி சொல்கிறாங்க. வானதி சும்மா இருக்காமல் அவங்க அம்மா அப்பாட்டையும் போய் அவங்க அம்மாட்டையும் அவங்க அண்ணட்டையும் போய் டென்ஷன் ஏற்றி விட்றாங்க. நான் அந்த மாதிரி பாண்டிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்களாம், அடுத்த வருஷம் நாங்கள் கல்யாணம் முடிச்சு புருஷன் முன்னாடியாக வந்து நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வானதி எதுக்கு இப்படிலாம் போய் தேவலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து எப்பயுமே கல்யாணம் முடிக்க போகிறோம் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து எப்போ மேலே விடிஞ்சிருச்சு, எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி வந்து ரெடியாக போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை, டாட்டா.